ஐயா வணக்கம். தங்களுடைய வீடியோவை பார்த்து ஓரளவு நல்ல முன்னேற்றம். என் மனம், எண்ணம், செயல், மனதை அதன் போக்கில் விட்டு செயலில் கவனத்தை திருப்பி நிம்மதியாக உள்ளது. ஒரு டவுட் ஐயா, கம்பெனியில் சர்வீஸ் செய்பவர்கள் ஸ்பேர்ஸ் வாங்கும்போது நமது கம்பெனி ஊழியர்களே அதிகமாக பில்டேட் டபுள் அமௌண்ட் போட்டு நம்மிடம் வாங்கியது தெரிய வந்தது. அதிலிருந்து சர்வீஸ் மிஷின் ஆர் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் என்றால் சந்தேகம், கோபம், கவலை வருகிறது. நான் நேரில் செல்ல முடியாது, கேமரா மூலம் பார்க்கிறேன். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள் தான் என்று நினைத்தேன். சரியான வேலை நடக்கும் என்று நினைத்தேன். மன அமைதி ஓகே. இந்த முறை சரியா ஐயா? என்னால் நானே சென்று டைரக்ட் பர்ச்சேஸ் செய்ய முடியாது. ஐ டோன்ட் நோ டிரைவிங், ஸோ ஐ ஹாவ் டு டேக் ஆட்டோ. ஆட்டோ ஃபேர் வில் பி ஹெவி. ஸோ என்ன செய்வது ஐயா? அதான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையுமே ஏதோ ஒரு வகையில் நம்மளோட தொடர்புள்ளவங்கெல்லாம் நம்ம மாதிரி நல்லா இருப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நல்ல மோட்டிவேஷனோடு இருப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க லைன்லேயே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே திருத்தி எல்லாருமே பெர்ஃபெக்ஷனாக கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது, சாத்தியமும் இல்லை. அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை நம்ம ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்னிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இதை ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறதெல்லாம் நமக்கு நம்மளே ஒரு போராடுற மாதிரி தான் ஆயிரும். அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னுட்டு முதல்ல முடிவு பண்ணிடுங்க. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், அவங்கள யாரோ அந்நியராக நினைக்காதுங்க. உங்கள் சொந்த பிள்ளைகள் முன்னே நினச்சிக்கிடுங்க. உங்கள் சொந்த பிள்ளைகளும் உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதை ஒரு பெரிய ஒரு குற்றமாக எடுக்காதுங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்கிறாங்கங்கிற மாதிரி, ஒரு சொந்த பிள்ளைகளே உங்களை எடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எடுத்து ஒரு மன்னிப்புக்குரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கிடுங்க. அதுக்காக சொந்த பிள்ளைகளே பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டுன்ட்டு அர்த்தம் இல்லை. அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் ஸ்கோப் இருக்குங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ஆட்டோவில் போய் நீங்கள் தான் நேரில் வாங்குறதான்னுட்டு ஒன்றும் இல்லை. வேறு எத்தனையோ டிவைசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு வழிகளில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபோன் பண்ணால் சிலலாம் கொண்டு தர்றதுக்கெல்லாம் எத்தனையோ இருக்கிறாங்க. சிலதெல்லாம் நீங்கள் டைரெக்டாகவே ஃபோனில் இதில் எல்லாம் விசாரித்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு அவங்க கடைசியில் விலையை டிசைட் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம். அதை ஆராய்ச்சி பண்ணி பல விதமான ஐடியாக்கள் உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் அவங்க எல்லாரையுமே உங்களுடைய நண்பர்களாக பார்க்கணும், உங்களுடைய உறவினர்களாக பார்க்கணுங்கிறத வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யாராலையும் பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே மாறிடுவீங்க. அதனால் உங்களை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டதுக்கு என்னென்ன உண்டுங்கிறத பாருங்கள். உங்களை எல்லாரையும் எதிரிகளாக பார்க்க ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு வேண்டாதவங்களாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வீக் ஆகிட்டே போயிடுவீங்க. எல்லாரையுமே உங்களுக்கு வேண்டியவங்களாகவும் உங்களுக்கு உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் பார்க்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. அதுக்காக எல்லாத்தையும் மானிட்டரியாக இழந்துட்டு போகணுன்னே அவசியம் இல்லை. அதை எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மனநிலையோடு இருந்துக்கிட்டே இந்த இழப்புகளை சரி பண்ணுறதுக்கு, இழப்புகளை குறைச்சிக்கிடுறதுக்கு, இழப்புகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் இருக்குங்கிறத அதையும் நீங்கள் யோசிங்க. அதுக்காக நீங்கள் யாரையும் குறை சொல்லி ஜெனரல் அவங்க கூட தான் இருப்பாங்க, அதை வச்சு அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணுறது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. உங்களை நீங்களே பவர்ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா யாராலையும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. அதனால் ஒரு பாதிக்கப்படாத ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டு நல்லது பண்ணுங்க.